A bus starts from rest with a constant acceleration of 5 meter per second square. At the same time, a car traveling with a constant velocity 50 meter per second overtakes and passes the bus. How fast the bus traveling when they are side by side? அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பஸ்ஸு வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெஸ்ட் ஜீரோன்ற இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதோடைய ஆக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பஸ்ஸுக்கு. ஓகேங்களா? அதே நேரத்துக்கு ஒரு கார் இருக்குது. அது கார் பஸ்ஸோட சின்னதாக போட்டுது. கார் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா இப்போ வந்து காரும் பஸ்ஸும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சந்திக்குது. அப்படி சந்திக்கும் போது பஸ்ஸோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரைட், இப்போ இங்கேருந்து ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸ்டார்ட் மீன்ஸ் இதுக்கு ஏற்கனவே இனிஷியல் வெலாசிட்டி 50 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. பட் யூனிஃபார்ம் ஸ்பீடு, இது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேங்களா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. இந்த கேஸ் ஆஃப் பஸ்ஸில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு. ஆகவே அதுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ நமக்கு என்ன தெரியும்? S ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் வச்சு தான் நம்ம இந்த கணக்கை தீர்க்க போகிறோம். இப்போ ரெண்டு கேஸ்லையுமே வந்து எஸ் ஒன்று தான். ஏன்னா ஒரே தூரத்தில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகினா ஏதோ ஒரு தூரத்தில் ரெண்டுமே ஒன்றா சந்திக்க போகுது. அப்போ எஸ் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த கேஸ் ஆஃப் பஸ்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ut வந்து 0. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் at ஸ்கொயர். இந்த கேஸ் ஆஃப் காரில் பார்த்தீங்கன்னாக்க எஸ் இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் a இஸ் 0. ஓகேங்களா? ரெண்டுமே எஸ். அப்போ ut ஈக்குவல் டு ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? ut ஈக்குவல் டு ஆஃப் at ஸ்கொயர் கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு டீயை கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த டி ஸ்கொயர்டு வந்து அங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு இங்கே வந்திருக்கும். அப்போ 2u பை a ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டீன்னு இருக்கும். அந்த வகையில் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும்? நம்ம வந்து இந்த டீயை கட் பண்ணோம்னா 2u. 2uன்றது எவ்வளவு? 2 இன்ட்டு பஸ்ஸோட ஸ்பீடு அல்லது வெலாசிட்டி இதோட பை இது காரோட வெலாசிட்டி, இது பஸ்ஸோட ஆக்சலரேஷன். பஸ்ஸோட ஆக்சலரேஷன் 5. ரெண்டையும் கட் பண்ணோம்னு சொன்னாக்க 10 இன்ட்டு 2 20 மீட்டர் பர் 20 செகண்டு. 20 செகண்டு. அப்போ ரெண்டுமே 20 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகேங்களா? ரெண்டுமே 20 செகண்டுக்கு அப்புறம் தான் ஒன்றா சந்திச்சிருக்கிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வச்சோம்னு சொன்னாக்க நமக்கு வெலாசிட்டி எவ்வளவு? யாரோட வெலாசிட்டி? ஃபைனல் வெலாசிட்டியாக பஸ்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு v ஸ்கொயர். v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த ஃபார்முலா போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் வந்து 0 பஸ்ஸு கேஸில் u ஸ்கொயர் 0. 2 இன்ட்டு a வந்து 5. s வந்து எவ்வளவு? நமக்கு எஸ்ன்றது நத்திங் பட்டு டைம் இன்ட்டு இதுதான் வெலாசிட்டி இல்லைங்களா? ut அப்படி சொல்லுவாங்க. கார் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே டைம் வந்து 20 செகண்டு. கார் வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. அதுவே பஸ்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா எஸ் வந்து ஒன்று தான். காருக்கு போட்டாலும் பஸ்ஸுக்கு போட்டாலும் ஒன்று தான். அந்த வகையில் நம்ம கார்னு போட்டுக்கிறோம். அந்த எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கிறக்க அதனுடைய வெலாசிட்டியை போட்டுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்க v ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? இது 2 10 200 இன்ட்டு 5 போது 10,000 வந்திருக்கும். v ஸ்கொயர்டு வந்து 10,000. அப்போ v இஸ் ஈக்குவல் டு 100 வந்திருக்கும் மீட்டர் பர் செகண்டு. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர்.